டைப்பர்ல இருந்து என் குழந்தைய மாற்றவே முடியல, டாய்லெட் ட்ரைனிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸுக்கான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு குழந்தைய ஒரு 3 இயர்ஸ்லேயோ 4 இயர்ஸ்லேயோ ஒரு ஃபர்ஸ்ட் டே டு ஸ்கூல் நீங்கள் போய் சேர்த்துவீங்க. அந்த ஸ்கூலில் கண்டிப்பாக டைப்பர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னோட ப்ளே ஸ்கூலில் நாங்கள் டைப்பர்ஸ் அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா அதுவுமே ஒரு பேசிக்கான ஹேபிட், குழந்தைக்கு நம்ம பழக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே நாங்கள் டைப்பர் அலோவ் பண்ணுறதில்ல. அப்போ டே 1 குழந்தைங்க கேர்டேக்கர் கொண்டு போய் ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு தான் குழந்தைங்களுக்கு அந்த டாய்லெட் ட்ரைனிங்கை பண்ணுறோம். இதே ப்ராக்டிஸை நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை 2 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை குழந்தைய கொண்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமில் விட்டீங்கன்னா கண்டிப்பாக அதனோட ஹேபிட், டாய்லெட் ட்ரைனிங் ஹேபிட் தாராளமாகவே நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியும். டைப்பர் இல்லாமல் குழந்தைங்க இருப்பாங்க. இது பிஃபோர் கோயிங் டு பெட் கொஞ்சம் மெனக்கெட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் குழந்தைக்காக கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு டாய்லெட் ட்ரைனிங் சீக்கிரமாக வந்துடும். இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான அம்மாக்கள் இருப்பீங்கல்ல, நீங்கள் என்ன மாதிரி உங்கள் குழந்தைக்கு டாய்லெட் ட்ரைனிங் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் பார்க்குற பேரண்ட்ஸுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.